தலைப்பு செய்திகள். கொடிகாமத்தில் உளவு இயந்திரம் மோதி விபத்து, போலீஸ் அதிகாரி உயிரிழப்பு. அனுர மோடி தொலைபேசி பேச்சு வெற்றி. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டால் இலங்கைக்கு பெரும் பாதிப்பு. அண்டை நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்த ஈரான் அதிபர். லெபனானில் குடியிருப்புகள் மீது தாக்குதல் நடாத்தும் இஸ்ரேல். விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வை தடுக்க சென்ற போலீசார் மீது உளவு இயந்திரத்தை மோதிவிட்டு தப்பிச் சென்ற சம்பவத்தில் போலீஸ் சார்ஜன் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மற்றொரு போலீஸ் உத்தியோகத்தர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொடிகாமம் கெட்பேலி வீரபத்திரர் கோயிலடி பகுதியில் நேற்று சனிக்கிழமை காலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கெட்பேலி பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெறுகிறது என்று கொடிகாமம் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் அங்கு விரைந்துள்ளனர். சோதனைக்காக விரைந்த போலீசாரை கண்டதும் மணல் ஏற்றி வந்த உளவு இயந்திரத்தின் சாரதி தப்பி செல்வதற்காக அதன் வேகத்தை அதிகரித்துள்ளார். இதன்போது வீதியில் நின்ற போலீசார் 2 மீதும் உளவு இயந்திரத்தை மோதி தள்ளிவிட்டு சாரதி தப்பிச் சென்றுள்ளார். இந்த கொடூரமான மோதலில் கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் 50 வயதுடைய போலீஸ் சார்ஜன் எட்டியாராச்சி அல்ஃபேட் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அவருடன் சென்ற மற்றைய உத்தியோகத்தர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றார். உயிரிழந்த அதிகாரியின் சடலம் சாவக்கச்சேரி வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தப்பியோடிய சாரதி இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் அவரை தேடி கைது செய்ய போலீசார் விசேட குழுக்களை அமைத்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கிடையில் தொலைபேசி ஊடாக இடம்பெற்ற உயர்மட்ட கலந்துரையாடலை தொடர்ந்து 38,000 மெட்ரிக் டன் எரிபொருள் அடங்கிய கப்பல் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. இலங்கைக்கான இந்திய தூதரகத்தின் தகவலின்படி கடந்த செவ்வாய்க்கிழமை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் தொலைபேசி வாயிலாக கலந்துரையாடினார். அதற்கு முன்னதாக கடந்த திங்கட்கிழமை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ். ஜெய்சங்கர் இலங்கையின் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித்த ஏராத்துடன் கலந்துரையாடியிருந்தனர். லங்கா IOC நிறுவனம் மார்ச் மாதத்திற்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக மத்திய கிழக்கு மற்றும் சிங்கப்பூர் நிறுவனங்களுடன் ஏற்கனவே ஒப்பந்தங்களை செய்திருந்தது. எனினும் மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் மற்றும் கப்பல் பற்றாக்குறை காரணமாக ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிறுவனங்களால் எரிபொருளை வழங்க முடியாமல் போனது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எரிபொருள் விநியோகத்தை சீராக பேணுவதற்காக இந்திய எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் ஊடாக அவசர எரிபொருள் விநியோகத்தை வழங்குமாறு இலங்கை கோரிக்கை விடுத்திருந்தது. இந்த கோரிக்கையை ஏற்று இந்தியா தற்போது 20,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 18,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் உள்ளடங்கலாக மொத்தம் 38,000 மெட்ரிக் டன் எரிபொருளை இலங்கைக்கு அனுப்பி வைத்துள்ளது. உலகளாவிய எரிசக்தி சந்தையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்கு மத்தியில் இலங்கையின் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்திய அரசு லங்கா IOC ஊடாக இந்த ஒத்துழைப்பை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் தேடி வரும் உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியை முன்னாள் அமைச்சர் உதய கம்மான்பில தனது புத்தகத்தின் ஊடாக வெளிப்படுத்தினால் அது விசாரணைகளை முன்னெடுக்க மிகவும் இலகுவாக இருக்கும் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது: மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள மோதல் நிலைமைகளுக்கு மத்தியில் இலங்கை ஒரு நாடு என்ற அடிப்படையில் நடுநிலையாக செயற்பட்டு வருகின்றது. தாக்குதலுக்கு உள்ளான ஈரானிய கப்பலிலிருந்து மீட்கப்பட்டவர்களை பாதுகாப்பாக தற்காலிகமாக தங்கியிருக்க செய்துள்ளோம். அரசின் இத்தகைய தீர்மானங்களை உலக நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் வரவேற்றுள்ள நிலையில் எதிர்க்கட்சியினர் மாத்திரம் போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றனர். உதய கம்மன் பிளவை கைது செய்ய போவதாக அரசு தரப்பில் யாரும் குறிப்பிடவில்லை. அவர் வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக முன்னிலையாக வேண்டியிருந்தது. அவருக்கு பிணை கிடைத்தால் எதிர்வரும் மார்ச் மாதம் 31ஆம் தேதி அவர் தனது புத்தகத்தை வெளியிட முடியும் என்றே நாம் குறிப்பிட்டோம்.
குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகள் ஊடாக தேடி வரும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி குறித்து கம்மன் பில தனது புத்தகத்தில் தகவல்களை வெளியிட்டால் விசாரணை அதிகாரிகள் அவர்களிடம் வாக்குமூலங்களை பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்த முடியும். குண்டு தாக்குதல் குறித்து உண்மை தகவல்கள் வெளிவர வேண்டும் என்பதற்காகவே விசாரணைகள் தற்போது முடுக்கிவிடப்பட்டுள்ளன. உண்மைகள் வெளிவரும் போது எதிர்க்கட்சியின் ஒரு சில உறுப்பினர்கள் கலக்கமடைவது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துகின்றன என தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணை முடக்கப்படுவதன் காரணமாக உணவுப் பொருட்களின் விலை உயர்வடைந்து அதன் மூலம் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இலங்கை 2ஆம் இடத்தை பிடித்துள்ளதாக ஆய்வு அறிக்கையொன்று வெளிப்படுத்தியுள்ளது. ஜெர்மனியின் கேல் உலக பொருளாதார ஆய்வு நிறுவனம் மேற்கொண்ட இந்த ஆய்வின்படி உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்துகள் முதல் ஸ்மார்ட் போன்கள் வரை பல பொருட்களின் விலைகள் இவ்வாறு உயரக்கூடும் என தெரிய வந்துள்ளது. இந்த ஆய்வின் அடிப்படையில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வால் மோசமாக பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் இலங்கை 2ஆம் இடத்தில் உள்ளது. இந்த பட்டியலின் முதலிடத்தில் சாம்பியா உள்ளதுடன் தாய்வான் 12%, பாகிஸ்தான் 11% மற்றும் இந்தியா 10%-ஆலும் இதில் உள்ளடங்குகின்றன. எரிபொருள், எரிவாயு உள்ளிட்ட எரிசக்தி மற்றும் உரங்களை இறக்குமதி செய்யும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் இந்த விலை உயர்வால் கடுமையாக பாதிக்கக்கூடும் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணை மீண்டும் முழுமையாக திறக்கப்பட்டாலும் உணவு பாதுகாப்புக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு நீண்ட காலம் வரை நீடிக்கும் என ஆய்வாளர்கள் எதிர்வு கூறியுள்ளனர். இந்த நீரிணை முழுமையாக மூடப்படுவதால் உலகளவில் கோதுமை மாவின் விலை 4.2%-ஆலும் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் விலை 5.2%-ஆலும் உயரக்கூடும் எனவும் கண்டறியப்பட்டுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையிலான போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரான் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று ஹார்முஸ் நீரிணையை மூடுவதாக அறிவித்திருந்தது. உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் சுமார் 20% இந்த நீரிணை ஊடாகவே நடைபெறுகின்றது. இதன் முடக்கம் காரணமாக உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி ஏற்பட்டுள்ளதுடன் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலைகள் ஏற்கனவே அதிகரிக்க தொடங்கியுள்ளன. எரிசக்தி விலைகள் உயர்வை தொடர்ந்து ஏனைய பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளும் உயர்வது தவிர்க்க முடியாததொன்றாக மாறியுள்ளது. இஸ்ரேல் அமெரிக்காவுடன் இணைந்து கடந்த 1 மாதமாக ஈரான் மீது கூட்டு தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதற்கு பதிலடியாக ஈரான், UAE, சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன் உள்ளிட்ட மத்திய கிழக்கு வளைகுடா நாடுகளில் அமைந்துள்ள அமெரிக்க படைத்தளங்களை தாக்கி வருகின்றது. நேற்று சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்காவின் பிரான்ஸ் சுல்தான் படைத்தளம் பாதிக்கப்பட்டதில் அமெரிக்க வீரர்கள் காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் ஈரான் அதிபர் மசூத் பெசக்கியான் அண்டை நாடுகளுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். அவர் கூறியதாவது: ஈரான் ஒருபோதும் போரை தானாக தொடங்காது. ஆனால் ஈரானின் உட்கட்டமைப்புகள் அல்லது பொருளாதார மையங்கள் குறிவைக்கப்பட்டால் அதற்கு மிக வலிமையான பதிலடி கொடுக்கப்படும். உங்கள் நாட்டின் வளர்ச்சி, அமைதி மற்றும் பாதுகாப்பை நீங்கள் விரும்பினால் உங்கள் நிலத்தை பயன்படுத்தி எதிரிகள் போர் நடத்த அனுமதிக்காதீர்கள். அண்டை நாடுகளுடன் நிலையான மற்றும் சுமூகமான உறவையே ஈரான் விரும்புகின்றது. ஆனால் அந்த நாடுகளின் இராணுவ தளங்களை பயன்படுத்தி ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு அந்த நாடுகளே பொறுப்பேற்க நேரிடும் என்று எச்சரித்துள்ளார். தெற்கு லெபனானின் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. லெபனானின் நகரங்கள் மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதலை நடத்தி வருவதாக லெபனான் அரசின் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. நபேத்தியா நகரில் பொதுமக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகள், வணிக கட்டிடங்கள் மற்றும் எரிபொருள் நிலையம் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. அதே நேரத்தில் லெபனான் எல்லையில் உள்ள நகரங்களான தைபே, லிதானி ஆகிய நகரங்களில் இஸ்ரேல் படைகள் தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும் கூறப்படுகின்றது. வரலாற்றில் இன்று 1857 பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியின் வங்காள இராணுவத்தைச் சேர்ந்த சிப்பாய் மங்கள் பாண்டே பிரித்தானிய ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சியை ஆரம்பித்தார். இதுவே பின்னர் இந்திய விடுதலை போருக்கு முன்னோடியாக அமைந்தது. 1867 கனடா கூட்டமைப்பை ஜூலை 1 உருவாக்குவதற்கான பிரித்தானிய வட அமெரிக்க சட்டத்தை பிரித்தானியாவின் விக்டோரியா மகாராணி அரச ஒப்புதலை அளித்தார். 2007 கணிதத்தில் நோபல் பரிசு எனப்படும் நோர்வே நாட்டின் ஏபல் பரிசு தமிழரான சீனிவாச வரதனுக்கு அறிவிக்கப்பட்டது.
2014 ஐக்கிய ராச்சியத்தில் முதலாவது ஒருவாழ் திருமணங்கள் இங்கிலாந்து, வேல்ஸ் ஆகிய இடங்களில் நடத்தப்பட்டன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.